வெல்கம் டு அலக்ஷேஷி சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து 2017 நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. 91 கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ குரு கோவிந்த் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 இந்திய யூனியனின் உண்மையான அதிகாரமுடைய தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 93 உலகில் உள்ள பேராளிகளின் சராசரி உவர்ப்பியம். ஆன்சர் பி 35 கிராம் பை கிலோகிராம். 94 சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பில் 5வது விதிகளில் வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து சி விதி 14லேருந்து விதி 18 வரை. 95 சுந்தரவனக்காடுகள் காணப்படும் இடம் வந்து மேற்கு வங்காளம். ஆப்ஷன் ஏ. 96 பாருங்க, ரிக்வேத கால தங்க நாணயங்கள் பெயர். ஆப்ஷன் பி நிஷ்கா. நெக்ஸ்ட் 97 உலக மக்கள் தொகை கடைபிடிக்கப்படும் நாள். ஆப்ஷன் ஏ ஜூலை 11. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 98 பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம். ஆப்ஷன் டி சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 99 உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி முப்பள்ளத்தாக்கு தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 100 UNHCR என்பது எதனுடன் தொடர்புடையது? அது வந்து அகதிகள் நலன், அது ரிலேட்டடாக தான் அந்த இது வரும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 101 ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன? ஆன்சர் சி 6 தான் சரியான விடை. சி தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 102 மக்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 103 புவி சுழல்வதால் இரவு பகல் உருவாகிறது, புவி சூரியனை வலம் வருவதால் பருவகாலங்கள் தோன்றுகின்றன. ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு, 2 தவறு. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் 104 சிவாஜி நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகோல் டேஸ். ஆப்ஷன் ஏ காதி தான் சரியான ஆன்சர். ஓகே, 105 பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க ஒடிசா புவனேஸ்வர் வரும், கங்கோத்ரி பனியாறு, பிரம்மபுத்திரா சாங்கோ, கோதாவரி நாசிக் குன்றுகள். அது மேட்ச் பண்ணி பாருங்க. 3rd 4th 1 2. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து ஏல தான் அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 106 தல வருமானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தல். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 107 பார்க்கலாம். பிரபு டல்ஹவுசியால் முதல் தந்தி முறை இந்த இரு இடங்களுக்கிடையில் 1853 இணைக்கப்பட்டது. சாரி, கல்கத்தா மற்றும் ஆக்ரா, அது 2க்கு இடையில தான் இணைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, 108 உய்யங்கொண்டான் கால்வாய் நீர்ப்பாசன திட்டத்தில் இவரது பெருமைகளை எடுத்துரைக்கிறது. எது அப்படின்னா ராணி மங்கம்மாள், அவங்களோட பெருமைகளை தான் எடுத்துரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 109 புகழ்பெற்ற எல்லோரா கைலாசநாதர் குடைவரை கோயில்களை கட்டியவர் யார்? யார் கட்டியிருப்பா அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர், பி தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 110 துணை அயன உயர் அழுத்த மண்டலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குதிரை அட்ச ரேகை, அதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 111 கோசல நாட்டின் புகழ் வாய்ந்த அரசர். ஆப்ஷன் டி பிரசேனஜித். பிரஜேனசித். ஓகே, நெக்ஸ்ட்டு 112 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை நூலாக தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி, பி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 130 பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 14ஓட ஆப்ஷன்ஸை வந்து கீழே கொடுத்துருக்கேன். புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், மார்ஷல், ஜேன்கின்ஸ், காரல். அதில் வந்து ஆன்சர் வந்து பி தான் வந்து அதோட மொத்த இதையுமே
நான் கீழே கொடுத்துருக்கேன், மேலே அண்டர்லைன் பண்ணுறேன், பார்த்துக்குறேங்க. ஆன்சர் வந்து ஜேஎம் கீன்ஸ், புதிய பொருளாதாரத்தின் தந்தை. ஆப்ஷன் கீழே இருக்குது. 15 பாருங்கள், சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீட்சித் ஆதரித்தவர் யார் அப்படின்னா அதோட ஆப்ஷன் மேலே இருக்குது, திருமலை நாயக்கர். அதுதான் ஆன்சர். கொஞ்சம் வந்து நீங்கள் நிப்பாட்டி வீடியோவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரிக்வேத காலத்தில் செல்வ நிலை இதனால் மதிப்பிடப்படுகிறது. எதை வச்சுன்னா கால்நடைகளை வச்சு மதிப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிக்வேத காலம், அந்த பீரியட் அப்படின்னா கிமு 1500 கிமு 1000, அந்த பீரியட் தான் ரிக்வேத காலம். ஓகே, நெக்ஸ்ட்டு 118. டேஸ் அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டுதல் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அடுக்கில் வந்து மின் செறிவூட்டப்படுதல் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் சி, அயன அடுக்கு தான் வந்து மின் செறிவூட்டுதல் வந்து ஏற்படும். உலக வன நாள் வந்து ஆப்ஷன் ஏ, மார்ச் 21 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வீர நரசிம்மர் தோற்றுவித்த மரபு வந்து துளுவ மரபு, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 121. பொதுவாக பண்டத்தின் விலை குறையும் போது பணத்தின் மதிப்பில் என்ன நிகழும்? ஆப்ஷன் சி, பணத்தின் மதிப்பு உயரும். ஓகே, நெக்ஸ்ட் 122. கீழ்காணும் இந்திய குடியரசுத் தலைவர்கள் கால முறை அடிப்படை வரிசைப்படுத்தி விடையளிக்க. இதோட ஆப்ஷன்ஸை நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இதை இது பண்ணி பாருங்கள் யார் வருவாங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் வருவாங்க. அந்த காலம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராதாகிருஷ்ணன். 3வது வந்து ஜாகிர் ஹுசேன். 4th வந்து திரு விவி கிரி. அந்த பேஸ் பண்ணி பாருங்கள், CDAB அதுதான் வரிசைப்படுத்துனீங்கன்னா. அதோட ஆப்ஷன்ஸை வந்து மேலே கொடுத்துருக்கேன். CDAB, பி தான் வந்து ஆன்சர். ஓகே, பார்த்துக்குறேங்க. நெக்ஸ்ட்டு 123. பூமியின் உள் மைய அடுக்கு கருவம் அல்லது டேஸ் பேரிஸ்பியர் அப்படின்னு தான் அழைப்போம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட்டு 124. பன்னாட்டு நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? 15 நீதிபதிகள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்குரத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஏ, வெட்ஸ் தென் ஆப்பிரிக்கா, புஸ்தா ஹங்கேரி, பாம்பாஸ் அர்ஜென்டினா, ரைடு வட அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, அதை நீங்கள் ஒரு தடவை மேட்ச் பண்ணி பார்த்துக்குறங்க எது வரும்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு 127. சமணர்களின் கொள்கைகளை வடிவமைத்த போதகர் யார்? போதகர் டேஸ் என்று அழைக்கப்பட்டவர். தீர்த்தங்கரர்கள். நெக்ஸ்ட்டு ஹாலாந்து நாட்டை சேர்ந்த மக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர். டச்சுக்காரர்கள். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகே, 129. ஒரே அளவுடைய மல அளவை கொண்டிருக்கும் இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளுக்கு டேஸ் என்று பெயர். சமமலை கோடுகள். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 130. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் 1959 அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஏ, ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் 131. கீழ்கண்டவற்றுள் அது ஒன்று நிலத்தின் இயல்புகளில் ஒன்றல்ல என குறிப்பிடுக. எது நிலத்தோட இயல்பு இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி, நிலத்தின் அழிப்பு நிலையானது அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, 133. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? அது வந்து பி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். 133. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வந்து சரியான விடையை தேர்ந்தெடு. இருக்கிறதுலே எது சரியாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் சி, வடகோள வசந்த காலம் டிசம்பர் 22. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து அது தவறாக கொடுத்துருக்காங்க.
அதை வந்து நம்ம கரெக்டாக எது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறோங்க, ஆன்சர் பார்த்துக்கிறோங்க. 134 கோடையில் வெப்பம் கடுமையாகவும் குளிர்காலத்தில் குளிர் கடுமையாகவும் நிலவும் காலநிலை கண்ட காலநிலை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே. 135 இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. ஆன்சர் என்ன? சி, ஜேஎஸ் கே கார். அதுதான் வந்து சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே. 136 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கடலூர். கடலூரில் தான் வந்து அதிகமான சதுப்பு நிலக்காடுகள் வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் பி. ஓகே. நெக்ஸ்ட்டு 137 மூன்றாவது புத்த சமய மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? பாடலிபுத்திரம். அங்கே தான் வந்து மூன்றாவது புத்த சமய மாநாடு வந்து கூட்டினாங்க. ஆப்ஷன் டி. ஓகே. 138 உலகின் முதலில் ஏவப்பட்ட வானிலை செயற்கைக்கோள். ஆப்ஷன் சி ட்ராஸ் 1. அதான் சரியான ஆன்சர். 139 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதன்மை தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் சி சர் எலிஜா எம்பே. அதுதான் சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 140 சிந்து சமவெளி நாகரிக துறைமுக நகரம் லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் எங்கன்னா ஆப்ஷன் ஏ குஜராத். குஜராத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே. 141 கைவிடப்பட்ட நுகர்வு என்பது டேஸ் ஆகும்? சேமிப்பு. இப்போ அதுதான் அதிகமாக கைவிடப்பட்டிருக்கும். ஓகே. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 142 ராமானுஜரின் பக்தி மார்க்கம். ஆப்ஷன் டி விசிஷ்டாத் வைதம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 143 1930 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் 144 தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு உருவான ஆண்டு எப்படின்னா ஆப்ஷன் பி 1967. ஓகே. நெக்ஸ்ட்டு 145 10 நபர்களில் ஒவ்வொரு 6ஆம் நபரும் டேஸை சார்ந்தே வாழ்கின்றனர். எந்த இதை சார்ந்த? வேளாண் துறையை தான் வந்து சார்ந்து வாழ்வோம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 146 இண்டிகா என்ற நூல் எந்த நகரத்தின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது? பாடலிபுத்திரம். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 147 இராணுவத்தில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்லாருக்கும் தெரியும், அக்பர். அக்பர் தான் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார். நெக்ஸ்ட்டு 148 வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? பணவீக்கம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 149 கட்டிடக்கலையின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஷாஜஹான். ஷாஜஹான் தானே கட்டிடக்கலையின் இளவரசர். ஓகே. நெக்ஸ்ட்டு 150 பாருங்கள். புதிய கற்கால பொருட்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இடம் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா பீலான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.